வணக்கம். பசியின் வாசிப்புகளில் சிவகாமியின் சபதம் 2ஆம் பாகம். காஞ்சி முற்றுகை. அத்தியாயம் 10. ஆனந்த நடனம். அப்பா, நான் நடனமாடி வெகு காலமாகிவிட்டதே, இன்றைக்கு ஆடட்டுமா என்று சிவகாமி கேட்டாள். இருவரும் வீட்டுக்கு சற்று தூரத்தில் ஒரு மரத்தடியில் கிடந்த கல்லின் மீது உட்கார்ந்திருந்தார்கள். பக்கத்து மரத்தடியிலே வர்ணம் அரைக்கும் கல் உவங்கங்களும் வர்ணம் காய்ச்சும் அடுப்புகளும் சட்டி பானைகளும் கிடந்தன. ஆயனார் சிறிது அதிசயத்துடன் சிவகாமியை உற்று நோக்கினார். இன்றைக்கு என்ன குழந்தாய், உன் முகம் இவ்வளவு கலையாக இருக்கிறது என்று வினாவினார். உடனே மறுமொழி சொல்ல முடியாமல் சிவகாமி சிறிது திகைத்துவிட்டு, பிறகு கமலியை பற்றி கேள்விப்பட்டதிலிருந்து எனக்கு உற்சாகமாக இருக்கிறதப்பா, காஞ்சிக்கு போய் கமலியை பார்த்துவிட்டு வரலாமா என்றாள். உடனே தான் பிழை செய்து விட்டதை உணர்ந்து நாவை பற்களினால் கடித்து கொண்டு, ஆமாம் அப்பா, சக்கரவர்த்தி ஏதோ நமக்கு செய்தி அனுப்பியதாக சொன்னீர்களே, அது என்ன என்று கேட்டாள். எதிரி சைன்யம் வடவெண்ணை ஆற்றை கடந்து விட்டதாம், காஞ்சியை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறதாம். காஞ்சியை முற்றுகை போட்டாலும் போடுமாம். ஆகையால் ஒன்று நீங்கள் காஞ்சி நகருக்குள் போய்விடுங்கள், அல்லது சோழ தேசத்துக்கும் போங்கள் என்று சக்கரவர்த்தி சொல்லி அனுப்பினாராம். நீ என்ன சொல்கிறாய் அம்மா? நான் என்ன சொல்ல அப்பா, எனக்கு என்ன தெரியும்? தங்கள் இஷ்டம் எதுவோ அதுதான் எனக்கும் இஷ்டம். என் இஷ்டம் இங்கேயே இருக்க வேண்டும் என்பதுதான். இந்த காட்டை விட்டு வேறு எங்கே போனாலும் எனக்கு மன நிம்மதி இராது என்றார் ஆயனார். எனக்கும் அப்படித்தான் அப்பா, இங்கேயே நாம் இருந்து விடலாமே என்றாள் சிவகாமி. மாமல்லரின் ஓலையில் தாம் வந்து அவளை சந்திக்கும் வரையில் ஒன்றும் முடிவு செய்ய வேண்டாம் என்று எழுதியிருந்ததை நினைத்து கொண்டு தான் மேற்கண்ட விதம் சிவகாமி சொன்னாள். காஞ்சிக்கு போய் கமலியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஒரு பக்கத்தில் அவளுக்கு அளவில்லாமல் இருந்தது. ஆனால் 8 மாதத்திற்கு முன்பு திருநாவுக்கரசரை பார்ப்பதற்காக காஞ்சிக்கு போய் திரும்பியதும் முதலாக மாமல்லர் தனக்கு எழுதிய ஓலையை நினைவுபடுத்தி கொண்டாள். அரண்மனை நிலா மாடத்தில் முத்து பதித்த பட்டு விதானத்தின் கீழே தங்கத் தட்டிலின் மேல் விரிந்த முல்லை மலர் படுக்கையிலே படுத்துறங்க வேண்டிய நீ, என்னுடைய ரதசாரதியின் வீட்டில் தரையிலே விரிந்த கோரைப்பாயில் படுத்துறங்கினாய் என்பதை எண்ணி எண்ணி என் மனம் புண்ணாகிறது என்று பல்லவகுமாரர் எழுதியிருந்தார். இதிலே அவர் சிவகாமியிடம் கொண்டிருந்த காதலின் மேன்மையும் வெளியாயிற்று. கண்ணபிரான் வீட்டிலே வந்து சிவகாமி தங்குவதை அவர் அவ்வளவாக விரும்பவில்லை என்பதும் புலனாயிற்று. இதை பற்றி சிவகாமியின் உள்ளத்தில் ஒரு போராட்டம் நடந்தது. கமலியிடம் அவளுக்கிருந்த நட்புணர்ச்சியும் பல்லவகுமாரரிடம் அவள் கொண்டிருந்த காதல் வெறியும் போராடின. முடிவிலே காதல்தான் வெற்றி பெற்றது. ஆகா, எத்தகைய பேதை நாம்! மகிதலம் போற்றும் மண்டலாதிபதியின் குமாரரிடம் காதல் கொள்ள துணிந்துவிட்டு அவருடைய கௌரவத்துக்கு பங்கம் விளையக்கூடிய காரியத்தை செய்தோமே என்று வருந்தி, இனிமேல் பல்லவகுமாரரின் விருப்பம் தெரியாமல் காஞ்சிக்கே போவதில்லை என்று தீர்மானித்திருந்தாள். ஆகையினாலே தான் மேற்கண்டவாறு சொன்னாள். அதற்கு மறுமொழியாக ஆயனார் கவலை தொடித்த குரலில் கூறினார். என்ன இருந்தாலும் மகேந்திர பல்லவர் தீர்க்கமான அறிவு படைத்தவர். அவருடைய கட்டளைக்கு மாறாக நடந்தால் ஏதாவது விபரீதம் வருமோ என்னமோ. யாரிடமாவது யோசனை கேட்கலாம் என்றால் அதற்கு ஒருவரும் இல்லை. நாகநந்தி அடிகளாவது வரக்கூடாதோ? 8 மாதத்திற்கு முன்பு போனவர் இன்னும் வரவில்லை. பிச்சுவுக்கு என்ன நேர்ந்து விட்டதோ என்னதோ. ஆயனாரின் மனச்சோர்வை கவனித்த சிவகாமி அவரை உற்சாகப்படுத்தும் பொருட்டு மறுபடியும், அப்பா, நாம் நடனமாடி வெகு காலமாயிற்றே, இன்றைக்கு ஆடுகிறேன், பார்க்கிறீர்களா என்றாள். சிவகாமியின் நாட்டியத்தை நானும் பார்க்கலாமா என்ற ஒரு குரல் கேட்டது. 2 பேரும் ஏக காலத்தில் திரும்பி பார்த்தார்கள். சற்று தூரத்தில் நாகநந்த அடிகள் நின்று கொண்டிருந்தார். புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்று நாகநந்தி கோஷித்து முடித்ததும் ஆயனர், அடிகளே, வரவேண்டும் வரவேண்டும், நினைத்த இடத்தில் நினைத்தபோது வந்து அருள் செய்கிறவர் கடவுள்தான் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். தாங்களும் கடவுள் மாதிரி வந்திருக்கிறீர்கள். உங்களை பற்றி இப்போது தான் பேசிக் கொண்டிருந்தோம் என்றார். அப்படியா? இந்த காவி வஸ்திரத்தாரியை பற்றி நினைவு வைத்துக் கொண்டிருந்தீர்களா? சிவகாமியின் திருநாவினால் கூட நாகநந்தியின் பெயர் உச்சரிக்கப்பட்டதா? அவ்விதமானால் என்னுடைய பாக்கியம்தான் ஆயனாரே.
உங்கள் குமாரியின் புகழ் தேசமெல்லாம் பரவியிருக்கும் அதிசயத்தை நான் என்னவென்று சொல்லுவேன். திருவதியைக்கும் தில்லைக்கும் போனேன், உறையூருக்குப் போனேன், வஞ்சிக்கும் போனேன், நாகைக்கும் போயிருந்தேன். இன்னும் தெற்கே மதுரையம்பதிக்கும் கொற்கை துறைமுகத்துக்கும் சென்றிருந்தேன். எங்கே போனாலும் எனக்கு முன்னால் சிவகாமியின் புகழ் போயிருக்க கண்டேன். காஞ்சியிலிருந்து நான் வந்ததாக தெரிந்ததும் எல்லாம் சிவகாமியின் பரதநாட்டிய கலையை பற்றியே கேட்டார்கள். புத்த பிச்சுக்களுக்கும் சைன முனிவர்களும் கேட்டார்கள். சைவ பெரியார்களும் வைஷ்ணவ பக்தர்களும் கேட்டார்கள். உறையூரின் சோழ மன்னர் கேட்டார். நாகப்பட்டினத்திலே சீன தேசத்திலிருந்து வந்திருக்கும் சித்திரக்காரர்கள் கேட்டார்கள். ஆயனாரே, இப்பேற்பட்ட கலைச்செல்வியை புதல்வியாக பெற நீர் எவ்வளவோ பாக்கியம் செய்திருக்க வேண்டும். இவ்வாறு புத்த பிச்சு சொன்மாறி பொழிந்து வருகையில் ஆயனாரும் சிவகாமியும் இடையில் பேச சக்தியற்றவர்களாய் பிரமித்து நின்றார்கள். கடைசியில் நாகநந்தி, ஓ மகா சிற்பி, சென்ற 8 மாதத்திற்குள் சிவகாமியின் நடனத்திறமை இன்னும் எவ்வளவோ வளர்ந்திருக்க வேண்டுமே. தென்னாடெல்லாம் புகழும் நடனராணியின் நாட்டியத்தை பார்க்கும் பாக்கியம் இன்று எனக்கு கிட்டுமா என்றார். நாகநந்தியின் விஷயத்தில் சிவகாமியின் மனப்பாங்கு கூட அவருடைய புகழ் உரைகளினால் ஓரளவு மாறிவிட்டது. எனவே ஆயனார், ஆடுகிறாயா அம்மா என்று கேட்டதும் உடனே ஆகட்டும் அப்பா என்றாள் சிவகாமி. மூவரும் வீட்டுக்கு சென்றதும் சிவகாமி ஒரு நொடியில் நடன உடை தரித்து கொண்டு நாட்டியத்துக்கு ஆயத்தமாக வந்து நின்றாள். அவளுடைய முகத்திலும் மேனி முழுவதிலுமே ஒரு புதிய ஆனந்த கிளர்ச்சி காணப்பட்டது. மாமல்லரின் காதல் கனிந்த மொழிகளும் அவளுடைய கலைச்சிறப்பை குறித்து நாகநந்தி கூறிய புகழ் உரைகளும் அத்தகைய கிளர்ச்சியை உண்டு பண்ணியிருந்தன. ஆயனார் போட்ட தாளத்துக்கிசைய சிவகாமி நிறுத்தம் ஆட ஆரம்பித்தாள். அதில் பாட்டு இல்லை, பொருள் இல்லை, உள்ள கருத்தை வெளியிடும் அபிநயம் ஒன்றும் இல்லை. ஒரே ஆனந்தமயமான ஆட்டம்தான். சிவகாமியின் ஒவ்வொரு அங்கத்திலும் ஒவ்வொரு அங்கத்தின் அசைவிலும் அந்த ஆனந்தம் பொங்கி வழிந்தது. ஆஹா, அந்த ஆனந்த நடத்தினே எத்தனை விதவிதமான நடைகள்! மந்தகச்சின் மகோன்னதமான நடை, பஞ்சகல்யாணி குதிரையின் சிருங்கார நடை, துள்ளி விளையாடும் மான்குட்டியின் நெஞ்சை அள்ளும் நடை, வனம்வாழ் மயிலின் மனமோகன நடை, அன்னப்பச்சியின் அற்புத அழகு வாய்ந்த நடை, இவ்வளவு நடைகளையும் சிவகாமியின் ஆட்டத்திலே காணக்கூடியதாக இருந்தது. ஆட்டம் ஆரம்பித்த சிறிது நேரத்திற்கெல்லாம் சிவகாமி நடனமாடுவதாகவே தோன்றவில்லை. தன் செயல் என்பதையே இழந்து அவள் ஆனந்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருப்பதாகவே தோன்றியது. ஆயனாரும் தம்மை மறந்த கால எல்லையெல்லாம் கடந்த காலதீமீதமான மனநிலைக்கு போய்விட்டார். தொடரும். வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.